11 ஏப்ரல் 2026 என் கிழமை இறுதி நாளான சனிக்கிழமை. நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. வாரத்தின் முதல் நாள் காலில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதல மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்து தான் அவருக்கு 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபொழுது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்கள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்ற பொழுது இயேசு அவர்களுக்கு வேற்று உறவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 12 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையினால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் கிழமையில் இறுதி நாள் இறைவன் மீண்டுமாக நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் வழியாக இன்று நாளில் நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாட்கள், பல்வேறு நினைவு நாட்களை கொள்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் நம்முடைய ஆண்டருடைய பாதத்தில் வைத்து செபித்து அவர்களுக்காக இந்நாளை நாம் ஒப்படைத்து செபிப்போம். நம்முடைய தேவைகளையும் இறைவன் எடுத்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களை, இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. அதுதான் நம்பிக்கையின்மை மற்றும் நற்செய்தி அறிவிப்பு. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு மகத்தான ஒரு செய்தி முதலில் மகதலா மரியாவுக்கு அளிக்கப்பட்டது. அதை சீடர்கள் நம்பவில்லை. பின்னர் வயல்வெளிக்கு சென்ற 2 சீடர்கள் அவர்களும் இயேசுவை கண்டார்கள், சொன்னார்கள். அப்பவும் அவர்கள் நம்பவில்லை. இறுதியில் இயேசு தோன்றிய பொழுது அவர்களுடைய இந்த கடின உள்ளத்தையும் நம்பிக்கையின்மையையும் இறைவன் கண்டிப்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் காண்கின்றோம். நன்மை தருகின்ற செய்தியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைய உலகத்தில் பல செய்திகள் நம்மை சுற்றி வருகின்றன. ஆனால் எல்லா செய்திகளும் நமக்கு நன்மை தருவது கிடையாது. பல நேரங்களில் மனிதர்கள் எதிர்மறையான, பயமுறுத்துகின்ற அல்லது தவறான செய்திகளை தான் விரும்புகிறார்கள். ஆனால் உயிர்ப்பு செய்தி என்பது ஒரு நம்பிக்கை, வாழ்வை, புதிய தொடக்கத்தை தருகிறது என்பதை நாம் மறந்து வருகிறோம். ஆகியவற்றினுடைய செய்தி தான் உயிர்ப்பு. நாம் பகிர்கின்ற வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதல் அளிக்கிறதா, காயப்படுத்துகிறதா என்று சிந்திக்க வேண்டும். ஆக தீய செய்திகளையே கேட்டு இருப்பதினால் நன்மையை தருகின்ற செய்திகளை கேட்க நாம் மறுக்கின்றோம். ஆக ஒருவருடைய செய்தியில் இருக்கின்ற உண்மையை நாம் கண்டெடுக்க வேண்டும். சீடர்கள் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் இருந்த போதிலும் அவருடைய உயிர்ப்பை நம்பாத சீடர்கள் தான் அவர்கள். நம்பிக்கையின்மையிட்டு நாம் வெளியே வர வேண்டும். பல நேரங்களையும் செய்கின்ற அற்புதங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதை உண்மையான விதத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம். சந்தேகப்படுவோம். இது ஆண்டவர் அளித்தாரா என்ற ஒரு சந்தேகம் நம்மை பாதிக்கிறது. ஆனால் அனைத்து நேரங்களிலும் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் இந்த சந்தேகப்படுவதும் ஏற்றுக்கொள்ளாது இருக்கின்ற பொழுதுதான் கடினம் உள்ளம் கொண்ட ஒரு நபராக நாம் மாறுகிறோம். அந்த கடின உள்ளத்தை இறைவன் கண்டிக்கின்றார். உண்மையை கேட்டும் ஏற்க மறுப்பதுதான் அந்த உள்ளம். இதை இயேசு நம்மிடத்தில் வெறுக்கின்றார். அவரை நம்ப அழைக்கிறார். அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் உயிர்ப்பினுடைய மற்றொரு உண்மையான அழைப்பு. இந்த அழைப்பு உணர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தான் இறைவன் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுகின்ற ஒரு அழைப்பிற்கு, சாட்சிய வாழ்க்கைக்கு அவர்களை கொண்டு செல்கின்றார். நற்செய்தி நாம் எவ்வாறு அறிவிக்கலாம்? நம்முடைய செயல்கள் மூலமாக, வெறும் சொற்களை தாண்டி நம்முடைய நல்ல வாழ்க்கையின் வழியாக, நல்ல செயல்களின் வழியாக, நன்மை பயக்கின்ற செயல்களை புரிவதன் வழியாக நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை பரப்ப முடியும். பிறருக்கு அன்பு காட்டுவதன் வழியாக, சுயநலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகில்
தனிமையே தேடுகின்ற இந்த உலகில் பிறன் மீது நம் அக்கறை கொண்டு அவர்களை அன்பு செய்கின்ற பொழுது நாம் செய்கின்ற அந்த ஒரு செயல் நற்செய்தியாக மாறுகிறது. நோயாளிகளுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். நோயாளிகள் என்று மனதளவில், உடல் அளவில், பல்வேறு நிலைகளில் துன்பப்படுகின்ற பிள்ளைகள், அவர்களுக்கு நாம் ஒரு ஆறுதலாக இருக்கின்ற பொழுது அந்த ஒரு ஆறுதல் நற்செய்தியாக மாறுகிறது. சோர்ந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதன் மூலமாக. ஆக இறைவனுடைய தருகின்ற ஒவ்வொரு நற்செய்தியிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அது சோர்வுற்றவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் அளிக்கிறது. ஆக உயிர்ப்பு ஒரு நிகழ்வு மட்டுமல்லாமல் அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறைக்குள் நம்மை ஈடுபடுத்தி இறைவன் அழைக்கின்றார். அதற்கான வலிமையையும் தைரியத்தையும் இறைவன் தருகிறார். நாம் நம்பிக்கை உள்ளவராக, நன்மையை பகிர்கின்ற பிள்ளைகளாக, நற்செய்தியை வாழ்வில் அறிக்கை வைக்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ நம்மை அழைக்கிறார். ஆகவே இன்றைய நாளில் நான் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின்மையை நீக்க வேண்டும். இறைவனை முழுமையாக நம்புகின்ற மனதை பெற்றிருக்க வேண்டும். நற்செய்தி தூதர்களாக நாம் வாழ வேண்டும். அந்த ஒரு சிந்தனையில் இன்றைய நாளை இறைவனிடத்தில் ஒப்படைத்து நம்மையும் இறைவன் ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. உயிர்த்த ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். எமக்கு உயிர்ப்பை பரிசாக கொடையாக அளித்தீரே உம்மை வாழ்த்துகிறோம். எங்களோடு பயணித்தீரே உம்மை போற்றுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்மை தருகின்ற செய்திகளை அறிந்து அதை நாங்கள் பிறருடன் பகிர்கின்ற ஒரு நல்ல ஞானத்தை எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்களுடைய வார்த்தைகளுக்கும் செயல்களும் பிறருக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் அமைய ஆண்டவரே எங்களுக்கு உதவி புரிந்தருளும். எங்களுடைய உள்ளங்கள் இருக்கின்ற நம்பிக்கையின்மையையும் கடின உள்ளத்தையும் நீக்கிவிடும் ஆண்டவரை. எங்கள் வாழ்வில் பிறகு வாழ்விலும் செய்கின்ற வியத்தகு செயல்களை நாங்கள் உணர்ந்து உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு அருளை தாரும். உயர்த்த இயேசுவை, நற்செய்தி அறிவிக்கும்படி எங்களை அழைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறி அதையே எங்கள் வாழ்க்கையில் ஒரு நற்செய்தியாக மாற்றி எறியல அன்பிலும் சேவையிலும் உம்மை சாட்சியாக நாங்கள் வெளிப்படுத்திட, உமக்கு சான்று பகிர்ந்திட தேவையான ஆறுதலையும் வலிமையையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உமது வல்லமை எங்கள் பலவீனங்களை மாற்றுவது நம்பிக்கை உறுதியாக நடக்கின்ற அருளை எங்களுக்கு தரலும். என்றுமே உமக்கே நாங்கள் புகழையும் நன்றியும் ஆட்சியும் உரித்தாகுகின்ற ஒரு மனதை எங்களுக்கு தாரும். இன்றைய புதிய நாளில் அனைத்தையும் ஆசீர்வாதங்களாக மாற்றியருள கிருபை புரிந்தரும். எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாகவும், எங்களுடைய வார்த்தைகள் இனிமையாகவும், எங்களுடைய செயல்கள் பிறருக்கு நன்மை தரக்கூடியவராகவும் அமைந்திட அருளை தாரும். நம்பிக்கையுடன் ஆண்டிருந்த நாளை தொடர்ந்திட எங்களுக்கு உதவி புரிந்தரும். எங்களுடைய மனதில் இருக்கின்ற பயங்கள், கவலை, சந்தேகங்களை நீக்கி உம்மில் உறுதியான நம்பிக்கையை அளித்திட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டு நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் அன்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து வாழ்ந்திட எம்மையே ஒரு கருவியாக மாற்றியறலும். இன்று எங்களுடைய குடும்பத்தையும், எங்கள் நண்பர்களையும், எங்கள் ஒவ்வொரு பணிகளையும், எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும், அவர்களுடைய வேண்டுதல்களையும் உம்முடைய கரங்களை ஒப்படைக்கின்றோம். எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த மன்றாட்டுகளில் எங்கள் அனைவரையும் வழிநடத்தி எங்கள் ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை உணர்ந்து அதை பல வரங்களால் நிரப்பி உமது அருள் எங்களோடு இருந்து இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி ஆசீர்வதிக்க ஆண்டவரே உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான உமது பிரசன்னத்தை உணர்ந்திட அதற்கான ஒரு நல்ல மனதினை எங்களுக்கு அளித்தருளும். இதோ இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் ஒன்றாக இணைத்து அதை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உயிர்ப்பின் மகிமையையும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளிப்பீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.